தினமணி நியூஸ் பேப்பரில் 2 முக்கியமான திட்டங்கள் கொடுத்துருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, அகல் விளக்கு திட்டம் ஒன்று, இன்னொன்று முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் ஒன்று. ஃபஸ்ட்டு அகல் விளக்கு திட்டத்தை பார்த்துலாம். இந்த அகல் விளக்கு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் பாதுகாக்கிறதுங்க. இது துவக்கப்பட்ட இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இது துவக்கியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இணையதளம், கைபேசி வாயிலாக நடைபெறும் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் தொடங்கப்பட்டது. இணையதளம் மற்றும் கைபேசி வாயிலாக நடைபெறும் குற்றத்திலிருந்து பெண் குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த அகல் விளக்கு திட்டம். எந்த வயதுக்குரிய பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள், இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு, அகல் விளக்கு திட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்க, முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இது என்ன அப்படின்னா, வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வழங்குறது. சரியா? இதான் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, தாயுமானவர் திட்டம் அப்படின்றது இதை மட்டும் பேஸ் பண்ணது கிடையாதுங்க. இன்னும் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தனியாக வசிக்கும் முதியோர்கள், ஆதரவற்றோர், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாத்துக்குமே அடிப்படை வசதிகளை உருவாக்குறதா இந்த தாயுமானவர் திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். அதில் ஒரு பகுதி தான் வீடு தேடி சென்று ரேஷன் பொருள் வழங்குறது. ஸோ இது எப்போ வழங்குவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.